ஐயா. இதுக்கடையில இவங்களுக்கு கடைய வேற எழுதி வைக்கணுமா? என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க சார். எங்க வீட்டு மருமகளை நாங்க மகளாத்தையும் ஒரு விஷயமும் எங்க வீட்டுல நடக்கவே இல்லை. அது இல்லாம மொண்டாட்டி கோமதி கொஞ்சம் உடம்பு தங்கமேல நீங்க வீட்டை விட்டு துரத்துனது பொய்யா? வீட்டை விட்டு அனுப்புனது என்னமோ உண்மைதான். ஆனா மத்தபடி அவ சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே போய். என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு அனுப்புனீங்க? இதோ இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாலே, இந்த மாதிரி வாயை திறந்து பொய்யாவே சொல்லிட்டு இருந்தா. ஏன் படிப்பு, வயசு, குழந்தை, வேலைன்னு எல்லாமே பொய் பொய்யா சொல்லிட்டு இருந்தா. உண்மையெல்லாம் வெளியே வந்துருமோன்னு பயந்தான். அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு பொய்யையும் எல்லார்கிட்டையும் சொன்னான். அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவ கூட சேர்ந்து வாழன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு சொன்னா கேளு, உட்காரு. நீ இரு மயில. பார்த்தேன். 2 வயசு குறைவா சொன்னது. அப்புறம் குழந்தை விஷயமா ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதுல இவங்க பிறகு ஆகவே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. மயிலோட தரப்புகள் மேலும் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய கட்சிக்காரர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க யுவர் ஆனர். அதை கோர்ட்லயும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல நினைக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட கோமதியோட கூட பிறந்த அண்ணன் மயிலை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு பயப்படாம சொல்லுங்க. அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியும். கூட எங்க வீட்டுல கேட்கும். மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. தெரியாமலாம் இல்ல.